ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு எதிராக சிஐடியில் இன்றைக்கு ஒரு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஒரு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கிற நபர்கள் யார், அவங்களுடைய நோக்கம், கோரிக்கை என்ன என்றதை பார்க்கறதுக்கு முதல்ல அதுக்கான காரணம் என்னன்றதை நாங்கள் தெளிவாக பார்த்துடலாம். சில நாட்களுக்கு முதல்ல யாழ்ப்பாணத்தில் ஒரு கூட்டம் நடத்தப்பட்டிருந்தது. அந்த கூட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உரையாற்றியிருந்தார். அங்கே சொல்லப்பட்ட ஒரு விஷயம்ன்றது ஒரு தரப்பு சிங்களவர்கள் மத்தியிலையும், குறிப்பாக ஒரு சில அரசியல்வாதிகள் பௌத்த தேரர்கள் மத்தியில் கொந்தளிப்பான ஒரு விஷயமா மாறியிருக்கு. இன்னும் ஒரு பக்கம் தமிழர்கள் மத்தியிலையும், ஒரு தரப்பு தமிழர்கள் மத்தியிலையும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க எப்படி இந்த மாதிரி கதைக்க முடியும், இது ஒரு பிழையான கருத்து என்ற மாதிரியான விமர்சனத்தையும் அது ஏற்படுத்தி இருக்கு. தையட்டி விகாரையினுடைய விகாராதிபதியும் அந்த இடத்துல இருந்தார்ன்றது முக்கியமானது. பௌத்தர்களை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமி தினங்கள்ல, போயா நாட்கள்ல சில் எடுக்கிற சொல்லப்பட்ட ஒரு வழிபாடு இருக்கு. அந்த வழிபாடு முக்கியமானது. அது என்னன்னு சொல்லி தெரிஞ்சு கொள்றதுக்காக ஒரு அண்ணாண்ட வந்து நான் கால் பண்ணி கேட்டிருந்தேன். உங்களோடையும் அதை நான் பகிர்ந்து கொள்றேன். அதுவும் இந்த வீடியோல முக்கியமானது என்னன்னு சொல்லி தெரிஞ்சு கொள்றதும் சுருக்கமா நாங்க பார்த்துடலாம். போயா நாட்களில், பௌர்ணமி நாட்களில் வந்து வெள்ளொடுப்பு போட்டுக்கொண்டு நாங்கள் தூய்மையானவர்கள், எந்த விதமான கெட்ட செயற்பாடுகளையும் கெட்ட சிந்தனையும் கொண்டிருக்க மாட்டோம், நாங்கள் பௌத்தர்களாக தூய்மையான பௌத்தர்களாக இருப்போம்னு சொல்லி உறுதிமொழி எடுக்கிற ஒரு நிகழ்வா, சில் எடுக்கிற நிகழ்வு, ஒரு வழிபாடு வந்து நடத்தப்படும். பௌர்ணமி தினத்தில் நடத்தப்படுற இந்த வழிபாட்டில் 8 விதமான உறுதிமொழியை பௌத்தர்கள் எடுக்கிறது வளமையானது. அதில் மிக பிரதானமானது, இல்லாட்டி மிக முக்கியமாக இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டியது, இன்னும் ஒருவருடைய சொத்துக்கு நான் உரிமை கொண்டாட மாட்டேன், எனக்குன்னு சொல்லி எது இருக்கோ அதை வச்சு கொண்டு நான் திருப்தியாக சந்தோஷமாக வாழ்வேனே தவிர இன்னும் ஒருவருக்கு சொந்தமான சொத்துக்கு நான் கடைசி வரைக்கும் உரிமை கொண்டாடுறதுக்கு போக மாட்டேன் என்றதும் அந்த 8 உறுதிமொழிகளில் முக்கியமானது. இன்னும் ஒன்று, பொய் சொல்ல மாட்டேன், எப்போவுமே கோபப்படுற பொய் சொல்ற ஒருத்தனை இருக்க மாட்டேன் என்ற மாதிரியான 8 வாக்குறுதிகள், 8 உறுதிமொழிகளை பௌத்தர்கள் வெள்ளொடுப்பு போட்டுக்கொண்டு எடுக்கிறது வளமையானது. இது பௌர்ணமி தினத்தில் நடத்தப்படும். இதுதான் சீல் எடுக்கிறன்னு சொல்லப்படுற அந்த ஒரு வழிபாடு. இந்த வழிபாடு நடத்துறதுக்குன்னு சொல்லி பௌத்தர்கள் கொழும்புல இருந்து கொண்டு ஏராளமான நபர்கள் இந்த நாட்கள்ல, கடந்த சில மாதங்கள்லையும் இது அதிகமா பஸ்கள்ல கூட்டி வரப்படுற சந்தர்ப்பங்கள் ஏராளமா பதிவாகி இருந்தது. அதை ஜனாதிபதி சுட்டிக்காட்டி சொல்லியிருந்தார். அனுராதபுரம் ஸ்ரீ மகாபோதி இருக்கு, அதை தாண்டி யாழ்ப்பாணத்துக்கு வந்து சில் எடுக்க வேண்டிய தேவை என்ன? அப்படி எடுக்க வேண்டிய தேவைக்கு பின்னால் இருக்கிறது பக்தி கிடையாது, ஒரு குரோதமான மனநிலையோடு தான் இந்த மாதிரியான நபர்கள் இங்கே வந்து சீல் எடுக்கிறாங்களே தவிர அதுக்கு பின்னால் இருக்கிறது பக்தி கிடையாது, குரோதமான மனநிலை தான் காரணம் சொல்லி அந்த பௌத்த பிக்குவையும் வச்சுக்கொண்டு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உரையாற்றி இருந்தார். அப்படியா இருந்தா பௌத்த பிக்குகள் வந்து கோபம் அடைஞ்சு கொந்தளிப்பாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் அது தெரிஞ்சிருக்கும், எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். இப்ப அந்த எதிர்பார்ப்பு மாதிரி ஒரு சில நபர்கள் கொந்தளிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவர் கேட்கிற நியாயமான ஒரு கேள்வி, அனுராதபுரம் ஸ்ரீ மகாபோதி என்றது ஒரு புனித ஸ்தலம், பௌத்த தலைநகரமாக கொண்டாடப்படுற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்தையும் தாண்டி யாழ்ப்பாணத்துக்கு போய் சில் எடுக்க வேண்டிய எந்த விதமான அவசியமும் கிடையாது. அதுக்கு பின்னால் இருக்கிறது ஒரு இனவாத குரோதமான மனநிலை தான் என்றது 100% ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து. யாரும் அங்கேயும் போகக்கூடாதுன்னு கேட்டால் அந்த மாதிரி கிடையாது. திட்டமிட்ட முறையில் பஸ்களில் ஏற்றி வரப்படுற செயற்பாடை பற்றி தான் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அந்த இடத்துல உரையாற்றி இருந்தார். அதே நேரம் இன்னும் ஒரு கருத்தையும் சொல்றாரு. தையட்டி விகாரைக்கு முன்னால வந்து ஒவ்வொரு போயா நாட்கள்லையும் ஒரு சில நபர்கள் கூடி போராட்டம் நடத்துறது வளமையானது. நான் வந்து புலனாய்வு பிரிவுக்கு ஒரு ஆலோசனையை சொல்லி இருக்கிறேன். இந்த இடத்துல போராட்டம் நடத்துகிற நபர்கள் உண்மையிலேயே காணிக்கு உரிமையாளர்கள் தானா, அவங்கள்ட்ட அதை உறுதிப்படுத்துறதுக்கான ஆதாரங்கள் இருக்கா, உறுதி பத்திரம் இருக்கான்னு சொல்லி தேடி பார்க்க சொல்லி நான் புலனாய்வு பிரிவுக்கு ஒரு ஆலோசனையை சொல்லி இருக்கிறேன் சொல்லியும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சொல்லியிருந்தார். இதை பற்றி விசாரிக்கிறதுக்கு, தேடி பார்க்கறதுக்கு சொல்லி புலனாய்வு பிரிவை பயன்படுத்த வேண்டிய அவசியமும் இந்த இடத்துல இல்லைன்றதையும் இதுல வந்து முக்கியமா சுட்டி காட்ட வேண்டியிருக்கு. தனக்கு பக்கத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள், இல்லாட்டி அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனை கூப்பிட்டு தனக்கு தெரியாட்டி, அவருக்கு அப்படியுமே தெரிஞ்சிருக்கும், அப்படியுமே தெரியாட்டி இது என்ன பிரச்சனை, காணிக்கான உரிமை கொண்டாடுற மக்கள் யாரு, அவங்களை கூட்டி வாங்க என்னன்னு சொல்லி கேட்போம், ஏதாவது உறுதிப்பத்திரம் இருந்தால் அதை பார்ப்போம், பிரச்சனைக்கு தீர்வு காண்போம்னு சொல்லி ஒரு கூட்டம் நடத்தப்பட்டிருக்குமா இருந்தால் அது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா மாறி இருக்கும். இந்த இடத்துல போராட்டம் நடத்தவர்களினுடைய நோக்கமும் கூட இனவாதத்தை தூண்டுறது தான் சொல்லி ஜனாதிபதி இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறது. அரசியல் கட்சிகள் இதோட சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, அதை நாங்கள் ஒரு பக்கம் ஒதுக்கி வைப்போம், அதை இதுக்குள்ள கொண்டு வராம இருப்போம். அரசாங்க அதிபர் ஜிஏ கூப்பிட்டு விசாரிச்சிருந்தா, இல்லாட்டி கூப்பிட்டு ஒரு கூட்டத்தை நடத்தி இருந்தா என்ன பிரச்சனை, யார்கிட்ட என்ன டாக்குமெண்ட் இருக்குன்னு சொல்லி ஒரு தீர்வு காண்றதுக்கான முதற்கட்ட செயற்பாடா அது மாறி இருக்கும். புலனாய்வு பிரிவை இதுக்குள்ள கொண்டு வர்றதால அது இந்த பிரச்சனைக்கான எந்த விதமான ஒரு தீர்வையும் கடைசி வரைக்கும் கொண்டு வர போறது கிடையாது. இந்த பிரச்சனைன்றது தமிழர்கள் மத்தியில் ஒரு விமர்சனத்துக்குரிய விஷயமா மட்டும் இப்போதைக்கு இருக்கு. ஆனா சிங்களவர்களை பொறுத்த வரைக்கும், ஒரு சில பிக்குகளையும் அரசியல்வாதிகளையும் பொறுத்த வரைக்கும் ஒரு இனவாதத்தை தூண்டுற சம்பவமா இது வந்து மாறி இருக்கு. நேற்றிலிருந்து இது ஒரு சில ஊடகங்கள்லையும் பயன்படுத்தப்படுது. இன்றைக்கு நாளைக்கு எதிர்வர போற ஒரு சில நாட்களுக்கு ஊடகங்கள்ல அதிகம் பேசப்படுற இனவாத பிரச்சாரமா இது வந்து மாறப்போகுது. இன்னைக்கு ஒரு சில ஊடக சந்திப்புகள் நடத்தப்பட்டிருந்தது. சிஐடியில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கு.
பிவித்ரு ஹெலோருமைய என்று சொல்லி ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சியை நீங்க பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உதய கம்மன் பிளவினுடைய கட்சி தான் பிவித்ரு ஹெலோருமை. அந்த கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் இன்னைக்கு சிஐடியில் போய் ஒரு முறைப்பாடை பதிவு செய்கிறார். ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கு இனவாதத்தை தூண்டுற மாதிரியான இந்த மாதிரி கருத்து சொல்லி இருக்கிறார். இது ICCPR சட்டத்துக்கு அமைய ஒரு குற்றமாக கருதப்பட வேண்டியது. இதை பற்றி சிஐடி விசாரணை நடத்தணும். இப்போதைக்கு ஜனாதிபதிக்கு சிறப்புரிமைகள் இருக்கு, விசாரணை நடத்த முடியாதுன்றது எங்களுக்கு தெரியும். ஆனா அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சதுக்கு பிறகு ICCPR சட்டத்துக்கு அமைய ஜனாதிபதியினுடைய இந்த கருத்து சம்பந்தமா ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க கூப்பிட்டு விசாரிக்கப்படணும்னு சொல்லி பிவித்ரு ஹெலோருமே அன்றைக்கு சிஐடியில் போய் ஒரு முறைப்பாடை பதிவு செய்திருக்கு. இது விளையாட்டான ஒரு விஷயமா நாங்க பார்க்கலாம். இந்த கட்சியை பத்தி யாருமே கண்டுகொள்ள போறது கிடையாது. சிஐடி அதை பார்த்து போட்டு இப்படி கசக்கி எங்கேயாவது குப்பை கூடைக்குள்ள போட்டுரும்னு சொல்லி நாங்க வச்சுக்கொள்ள முடியும். ஆனா ஒரு சில பௌத்த தேரர்கள் இன்னைக்கு ஊடக சந்திப்புகளை நடத்தி அது ஊடகங்கள்ல பிரதானமான தலைப்பு செய்தியா மாறி இருக்கு. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் ஊடக சந்திப்பு நடத்தி வளமையா சொல்ற அதே கருத்து சொல்லி இருக்கிறார். புலம்பெயர் மக்களை திருப்திப்படுத்துறதுக்கான ஒரு செயற்பாடு நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க எப்படி தடை விதிக்க முடியும்? இனவாத குரோதமான ஒரு மனப்பான்மையோடு இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த ஊடக சந்திப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது. சாமர சம்பத் தசாநாயக்க நல்ல சாமர சம்பத்தும் இன்னைக்கு ஒரு இடத்துல உரையாற்றும் போது ஜனாதிபதி இந்த மாதிரி எல்லாம் பௌத்தர்களை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உபதேசம் செய்யற அளவுக்கு ஜனாதிபதி மாறி இருக்கிறார். உங்களோட உபதேசத்தை எல்லாம் கேட்டு எங்களால் செயல்பட முடியாதுன்னு சொல்லி அவர் ஒரு இடத்துல உரையாற்றி இருந்தார். ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருந்தார், பௌத்தர்கள் அனுராதபுரத்தை தாண்டி யாழ்ப்பாணத்துக்கு செல்லெடுக்கிறதுக்காக போகக்கூடாதுன்னு சொல்லி ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க சொல்லி இருக்கிறார். அப்படியா இருந்தா வடக்குல இருக்கிற மக்கள் கொழும்புல போய் கோவில்களில் கும்பிடக்கூடாதா? அதையா ஜனாதிபதி சொல்ல வாராருன்னு சொல்லி ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் சுயேட்சை MP சொல்லியிருந்ததையும் இன்றைக்கு ஊடகங்களில் பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரியான விமர்சனத்துக்குரிய ஒரு விஷயமாகவும் பூதாகரமான ஒரு விஷயமாகவும் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவினுடைய அந்த ஒரு கருத்து என்றது இன்னைக்கு மாறி இருக்கு. எதிர்வரும் நாட்கள்லையும் இனவாத பிரச்சாரத்துக்கு இந்த கருத்து பயன்படுத்தப்படும், நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இனவாதம் சொல்ற நேரத்தில் இன்றைக்கு இன்னும் ஒரு வழக்கு விசாரணையும் நடக்குது. அந்த வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் நடந்த சந்தர்ப்பத்தில் வெளியில இருந்த நபர் யார் என்று கேட்டா முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர். இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் தலையை போட்டு ஏதாவது ஒரு கருத்து சொல்றதுக்கு போயிருப்பார். சரத் வீரசேகரவும் அந்த வழக்கு விசாரணை நடந்த சந்தர்ப்பத்தில் நீதிமன்றத்துக்கு போயிருந்தார். அவர் சொல்றார், கரையோர பாதுகாப்பு சட்டத்துக்கு அமைய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அப்படியா இருந்தா கரையோரத்தில் இருக்கிற எல்லா கட்டுமானங்கள் சம்பந்தமாகும். அது சாதாரணமான ஒரு ரெஸ்டாரண்டா இருக்க முடியும், அரசு நிறுவனமா இருக்க முடியும். இந்த மாதிரியான கட்டுமானங்கள் சம்பந்தமா எல்லாம் கரையோர பாதுகாப்பு திணைக்களம் போலீஸ் ஏன் நடவடிக்கை எடுக்காம இருக்கு? இந்த ஒரு இடம் சம்பந்தமா மட்டும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் என்ன? இதுக்கு பின்னால் இருக்கிறது இனவாதம் என்ற மாதிரி சரத் வீரசேகர ஊடகங்களுக்கு ஒரு வாய்ஸ் கட் கொடுத்திருந்தார். இன்னைக்கு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் 10 சந்தேக நபர்கள் முன்னிலையாகி இருக்கிறாங்க. ஏற்கனவே விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த கசப்ப தேரர், அந்த விகாரையினுடைய விகாராதிபதி உட்பட 4 பௌத்த பிக்குகள் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டாங்கன்னு சொல்லப்படுற 5 பொதுமக்கள்ல 5 பேர் அரசியல் தொடர்புகள் இருக்கிற நபர்கள். 9 பேர் இன்றைக்கு வரைக்கும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தாங்க. ஏற்கனவே 2 பேர் தலைமறைவாகி இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு தகவல் வெளிவந்திருந்தது. அந்த 2 பேர்ல ஒரு நபர் இன்றைக்கு நீதிமன்றத்தில் சட்டத்தரணி மூலமா முன்னிலையாகி இருக்கிறார். இந்த 10 பேரும் 28ஆம் தேதி வரைக்கும் திரும்பவும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் நீதிமன்றத்துக்குள்ள நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் இருக்கு. சட்டமாதிபர் திணைக்களத்துக்கும் இலங்கை போலீஸுக்கும் இடையில் இருக்கிற கருத்த முரண்பாடு வெளிப்பட்ட இன்னும் ஒரு வழக்கு விசாரணையா இந்த சம்பவத்தையும் பார்க்க முடியும். கடந்த நாட்களையும் இதை பற்றி நாங்கள் பல வீடியோக்களை கதைச்சிருக்கிறோம். சட்டமாதிபர் திணைக்களம் ஒரு பக்கம் இருக்கு, விசாரணை நடத்தி கொண்டிருக்கிற போலீஸா இருக்கலாம், சிஐடியா இருக்கலாம், இன்னும் ஒரு பக்கம் இருக்கு. 2 அரசு நிறுவனங்களும் சேர்ந்து செயற்பட்டாதான் சில விசாரணைகளை துரிதமா நடத்தி முடிக்க முடியும் சொல்லி இப்ப சட்டமாதிபராக இருக்கிற பாரிந்த ரணசிங்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஆட்சி காலகட்டத்தில் நியமிக்கப்பட்டவர் என்ற மாதிரியான ஒரு கடுமையான விமர்சனம் கூட இருக்கு. இன்னைக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் சட்டமாதிபர் திணைக்களம் சார்பு முன்னிலையான சட்டத்தரணி குறிப்பிட்டிருந்தார். ஏற்கனவே சர்ச்சைக்குரிய இடத்துல புத்தர் சிலை கொண்டு வைக்கப்பட்டிருந்தது. அதை சுற்றி தற்காலிகமா ஒரு கூடாரம் மாதிரி கட்டுமானம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. அந்த கட்டுமானம் புத்தர் சிலை கிடையாது, அதை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கிற தற்காலிகமான கூடாரம் அந்த இடத்துல இருந்து அகற்றப்படுமா இருந்தா, அதுக்கான உறுதிமொழி தரப்படுமா இருந்தா, கரையோர பாதுகாப்பு சட்டத்துக்கு அமைய முன்வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டை பின்வாங்கிறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம். சொன்ன இது பின்வாங்கப்படுமா இருந்தா அந்த பௌத்த பீக்குகளுக்கு பணம் கிடைக்கும். கரையோர பாதுகாப்பு சட்டத்துக்கு அமைய ஒரு நபருக்கு எதிராக குற்றச்சாட்டு சுமத்தப்படுமா இருந்தா நீதவான் நீதிமன்றத்தால் பிணை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இதுக்கு முதல் வழக்கு விசாரணையில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அப்ப அந்த சட்டத்துக்கு அமைய சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டை நாங்க பின்வாங்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம். அதுக்கு விதிக்கப்பட்ட நிபந்தனை இதுதான் சொல்லி சட்டமாதிபர் திணைக்களம் சார்பா முன்னிலையான சட்டத்தரணி இன்னைக்கு நீதிமன்றத்தில் அறிவிச்சிருந்தார். ஆனா திருகோணமலை கரையோர போலீஸ் அறிவிச்சிருந்தது, ஏற்கனவே இந்த சம்பவம் சம்பந்தமா 2 வழக்குகள்
வேறு நீதிமன்றங்களில் நிலுவையில் இருக்கு. ஒன்று ஃப்ரீட்மன் எழுத்தாணை மனு பதிவு செய்யப்பட்டிருந்தது, அடிப்படை உரிமை மீறல் மனு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த 2 வழக்குகளையும் இதோட சம்பந்தப்பட்டிருக்கிற பௌத்த பீக்குகள் பின்வாங்கி கொண்டா மட்டும்தான் இதுக்கு எங்களால் உடன்பட முடியும். சட்டமாதிபர் திணைக்களம் சொல்றதை கேட்டெல்லாம் எங்களால் செயற்பட முடியாது, இல்லாட்டி அந்த கருத்தோட உடன்பட முடியாது என்ற மாதிரி போலீஸ் வேறொரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கு. சட்டமாதிபர் திணைக்களம் வேறொரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கு. அப்படியா இருந்தாலும் இன்னைக்கு எந்த விதமான தீர்மானமும் எடுக்கப்படலை. இந்த குற்றச்சாட்டு பின்வாங்கப்படுமா இல்லையான்றது தெரியாது. அப்படியே கரையோர பாதுகாப்பு சட்டத்துக்கு அமைய முன்வைக்கப்பட்டிருக்கிற ஒரு குற்றச்சாட்டு பின்வாங்கப்பட்டாலும் கூட பிணை கொடுக்க முடியுமா இல்லையான்றதை என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியாது. அடுத்த வழக்கு விசாரணை அறிவிக்க முடியும்னு சொல்லி திருகோணமலை நீதவானம் இன்னைக்கு வழக்கு விசாரணையில் அறிவிச்சிருக்கிறார். ஜனவரி மாதம் 28ஆம் தேதி இந்த வழக்கு திரும்பவும் விசாரணைக்கு வர இருக்கு. கசப்ப தேரருக்கு பிணை கிடைக்குமா இல்லையான்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.